தெளிவு பாருங்க. தெளிவு பாருங்க. நான் சும்மா ஒரு கேம் ஆடிக்கிறோம். என்ன கேம்? ஐயோ உள்ளே ஆகிடலாம் அதெல்லாம். ஆனா நல்லா உள்ளிட்டேன். ஐயோ நீ பார்த்து யார் நினைக்கிறேன் தெரியல. என்ன மாதிரியான காதல்டா இது அப்படின்ற மாதிரிதான் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது. நேத்து வரைக்கும் வண்டியா பேசிக்கிட்டாங்க. கழுவி கழுவி மாத்தி மாத்தி அவ்வளோ விஷயங்களை பத்தி பேசினாங்க. பேட் டச், குட் டச் அப்படின்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பெரிய டிபேட்ஸ்லாம் இந்த வாரம் போச்சு. அப்படி இருக்கும் போதும் மறுபடியும் உட்காந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான காதல் இது? இது ரெக்கடான லவ்வா, இல்ல இதுதான் ட்ரூ லவ்வா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய பேர் மண்டையில போயிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி இதுல யாரு பாவம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்னா, இவங்க கிடையாது. இவங்க இவங்களோட கேம்ல தெளிவா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நின்னாங்கல்ல. இவங்க பிரச்சனையில நீ பண்ணது தப்பு, நீ பண்ணது தப்பு. இனிமே அவங்க கூட பேசாத, இனிமே அவ கூட பேசாத அப்படின்ட்டு மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இவங்க 2 பேருக்கு சப்போர்ட்டா இருந்து, இவங்களுக்கு இப்படி விளையாடுவோம், கேம்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, வெளில போய் என்ன வேணா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்க தான் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு அவங்களோட கேமை விட்டு டைவர்ட் ஆயிட்டு அவங்க வேற மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க அவங்களோட வேலையில தெளிவா தான் இருக்காங்க அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.